நடிகர் விஜய் நடிகையுடனான திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாக சொல்லி விவாகரத்து மனு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல தாக்கல் செய்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி சங்கீதா என்னென்ன காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களுமே வைரலா போயிட்டு இருக்கு. என்னுடைய கணவர் விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் 2021 முதல் திருமணத்தை மீறிய உறவுல இருந்திருக்காரு. இதனை நான் கண்டித்துமே தொடர்ந்து அந்த நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவை தொடர்ந்திருக்காரா. அவருடன் வெளிநாடு போறாரு, பொது நிகழ்ச்சி பங்கேற்கிறாரு. அப்போது அவங்க சேர்ந்திருக்கும் புகைப்படங்கள் நடிகை வெளியிட்டாங்க. இது எனக்கு ரொம்ப அவமானத்தை கொடுக்குது. 2021 முதல் தன்னுடைய திருமணம், சமூகம் மற்றும் தொழில் வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக விலகிட்டாரு. ஒரே வீட்டுல வசித்தாலுமே தனித்தனியாக வாழ்ந்து வந்தோம். தற்போது 2 ஆண்டுகளாக பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னுடைய குழந்தைகளையும் விஜய் அவர்கள் கவனித்துக் கொள்றதில்ல. அவருடைய திருமணத்தை மீறிய உறவால என் குழந்தைகளும் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில அவமானத்தை சந்திக்கிறாங்க. அனைத்து தரப்பினருடைய மதிப்பை கருத்துல கொண்டு நடிகையுடைய பெயரை நான் குறிப்பிடல. தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பாக அந்த நடிகையின் பெயரை 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் அப்படின்னு மிரட்டலாகவுமே அந்த மனுவுல குறிப்பிட்டிருக்க. இப்படியான காரணங்களுடன் சங்கீதா விஜய் அவர்கள் மீது விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாக்கள்ல கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தற்போது இதற்கு தளபதி விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன பதில் வெளியாகும், விஜய் அவர்கள் என்ன சொல்வார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலுமே தளபதி விஜய் அவர்களுக்கு தற்போதுமே பல ஆதரவுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நண்பரான நடிகர் அஜித்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலம் தொடர்பு கொண்டு விஜய் அவர்களிடம் பேசியுள்ளதாக சொல்லப்படுது. சோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே தளபதி விஜய் அவர்களுடன் கேகே அவர்கள் நிற்பது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.